finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ செகண்ட் டெஸ்ட் டே 3 செகண்ட் செஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் என்ன ட்ராமாங்க, யோ. அதாவது ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா ஜூரல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 50 ரன்ஸ் இன்னைக்கு ஆட் பண்ணா நல்லா இருக்குமே அட்லீஸ்ட் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90 ரன்ஸ் ஆட் பண்ணி 46 ரன்ஸ் ட்ரையல் கொண்டு வந்தாங்க. அண்ட் இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 120 for 5. ஸோ எக்ஸலன்ட் bowling effort ஃப்ரம் டீம் இந்தியா. எஸ், இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 120 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஒரு செஷன்ல. ஸோ அது ஒரு ப்ளஸ், ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு 46 ரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இப்போ 166 ரன்ஸ்ல இருக்காங்க. இன்னும் ஒரு எப்படியாவது இன்னும் ஒரு 50 ரன்ஸ் அடிக்க பார்ப்பாங்க. ஒரு 210 220 எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சில் வந்து ரொம்பவே கஷ்டங்க. அன்லெஸ் நீங்க பேட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கின்ஸ் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தான் நம்ம விளையாடி ஆகணும். அதாவது அன்பிலீவபிளா விளையாடினா தான் இந்த பிச்சில் வின் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. பட் இங்கிலாந்து கையில இன்னும் ஒரு 5 விக்கெட் இருக்கு. ஸோ அவங்களால இன்னும் ஒரு 60-70 ரன்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ திங்க் இங்கிலாந்து வில் பி இன் அ குட் பொசிஷன். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் குல்தீப் ஒரு பக்கம் வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் ஜடேஜாவும் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காரு. பட் த ஹீரோ ஆஃப் த செஷன் இஸ் none other than ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நிறைய கிரிட்டிசிசம் ஆன் அஸ்வின் என் சேனல்ல நானே போட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரான கிரிட்டிசிசம் தான். அதுக்குன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை எடுக்க மாட்டார்னு யாரும் சொல்லல. பட் when you compare to பஷீர் அண்ட் அஸ்வின் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெஃபினட்டா பஷீர் பெட்டரா போல் பண்ணாருன்றது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்லை. எல்லாரும் என்ன சொல்றோம்னா கண்டிப்பா அஸ்வின் அவர் 500 விக்கெட்ஸ் எடுத்து இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலரா இருக்காரு. இது அவரோட கோட்டை அப்படின்னும் போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடிலாம். ஓகேவா, கரெக்டா? ஸோ அவரோட பிளஸ் இது நம்ம போது பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் ஒரு 50-60% கூட போடல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். கண்டிப்பா நான் சொல்றதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சரி, உங்களுக்கு டெஃபினட்டா வந்து நீங்க மேட்ச் இந்த சீரீஸ் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுக்கலன்னு கண்டிப்பா ஒத்துப்பீங்க. எஸ், அந்த செகண்ட் டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ் நான் திருப்பி சொல்லுவேன், அதுல அவரோட பெஸ்ட்டை காமிச்சாரு அந்த 3 விக்கெட்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த செகண்ட் செஷன்ல தான் ஒரு கம்பேக் ஆயிருக்காரு. க்ரூஷுவல் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸுமே அஸ்வின் தான் எடுத்தது. ஏன்னா முதலே வந்து பாத்தீங்கன்னா டெக்கட்டையும் கைட்டிட்டாரு. இம்மிடியட்டா போப் அனதர் கோல்டன் டக் அவுட் அவருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா 29 for 2 இருந்தாங்க. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. அப்புறம் ஜோ ரூட் அண்ட் கிராலி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. அப்புறம் மேசிவ் விக்கெட் ஆஃப் ஜோ ரூட் அதையும் எடுத்தாரு. ஸோ 3 வைட்டல் விக்கெட்ஸ், அதுதான் மொமெண்டமே செட் பண்ணிச்சு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் குல்தீப் வந்து ஒரு என்ன சொல்றது கிராக்கர் ஆஃப் டெலிவரி தான் சொல்ல முடியும் கிராலி அவுட் ஆகுனது. ஏன்னா கிராலி ஒரு ஆள் ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் நின்று இருந்தா டமால் கண்ணுக்கு தெரியாம இன்னும் ஒரு 35 ரன் ஆட் பண்ணிருப்பாரு ஆக்சுவலா சீரியஸாவே. அந்த லெவல்ல ஆக்சுவலா அவர் விளையாடிட்டு இருந்தாரு பாசிட்டிவா. ஸோ அவர் விக்கெட் ரொம்பவே குரூஷுவல். அண்ட் கரெக்டா டீக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயா சாமி பென் ஸ்டோக்ஸ் அவர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப்ல படலனாலும் எல்பிடபிள்யூ ஆயிருப்பாரு. நல்ல டிராஜெக்டரி, ஆல்ரெடி பிச்சு லோவாது. புரியுதா உங்களுக்கு? பால் வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து சென்டர்ல குத்துனீங்கன்னா பால் கொஞ்சம் லோ கேப்ட் தான் ஆகுது. ஓரளவுக்கு ஃபுல்லா போட்டா கூட ஓரளவுக்கு விளையாடலாம் போல. பட் ஓரளவுக்கு பிச்சில் லென்த் கொஞ்சம் லென்த்துக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லென்த்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் கொஞ்சம் லோ கேப்ட் ஆகதான் செய்யுது. அண்ட் குல்தீப்போட டிராஜெக்டரி வேற லெவல்ல இருந்துச்சு. ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாருன்னா பால் இறங்கிடுச்சு அப்படியே ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமா ஒரு மாதிரி அப்படி படம் காமிச்சு தான் போவாரு. அதே தான் பண்ணாரு. இப்போ வந்து புதுசா வந்து அவருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே டஃப் கொடுக்கறதுக்கு ஜோ ரூட் வந்திருக்காரு. ஏன்னா ஜோ ரூட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல இதோட இது வந்து ஒரு 3வது தடவை பண்றாரு. அவுட் ஆயிட்டா அது எப்படி அவுட், அது பால் லைன்ல அப்படி குத்தி அது தப்பா காமிக்கிறாங்க அங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாரு உள்ள போயிட்டு. ப்ரோ, நீங்க தான்ப்பா டெக்னாலஜியை வேணும் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கரெக்டான டிசிஷனையும் உங்களால அக்செப்ட் பண்ண முடியலன்னா அப்போ உங்க மைண்ட் செட் எங்கேயோ ப்ராப்ளமா இருக்கு. அப்பனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நினைக்கிறீங்கன்னா கேமை விட நாங்க பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படின்றதா என்னோட ஒரு ஒப்பீனியனுங்க. ஏன் இன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் ஜோ ரூட்லாம் வந்து அநியாயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்றது விதம் பாத்தீங்கன்னா கேமோட பெரிய ஆளுங்கடா நாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ. ஏன்னா அந்த ஒரு ஜெய்ஸ்வாலோட ஒரு கேட்ச் நேத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தரையில பட்டு தான் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? பென் ஃபோக்ஸ் வந்து அது கிளியரா ரீப்ளேல தெரியுது தரையில ஒரு மாதிரி பால் பிச் ஆச்சுன்றத. அதை வந்து தெரிஞ்சு கிளியரா நாட் அவுட் கொடுக்க போறான்னு தெரியும். அதுக்குள்ளே இவங்க அதை பார்த்துட்டு அது அவுட்ரான்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே அவுட்டுன்னு சொன்னோன்னே அவுட் இல்லைன்னு சொன்னோன்னே உடனே அப்படியே தலையில கை வைக்கிறது. இந்த வே அவங்க போர்ட்ரேட் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினாரியோவே தப்புன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது ரொம்ப அந்த சின்ன புள்ளத்தனமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த கும்பல் சேர்ந்துட்டு பண்ணுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி புள்ளி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா இவங்க வந்து எப்படின்னா ரியாக்ட் பண்றாங்க. உலகத்துல தப்பான விஷயம் நடந்துருச்சுன்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்றது பெட்டருங்க. ஏன்னா நம்ம அந்த பேஸ்பால் அவங்க விளையாடின அந்த அக்ரெசிவ் கிரிக்கெட் எல்லாத்துக்குமே சல்யூட் அடிக்கிறோம். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கிட்டத்தட்ட 14-15 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டு வந்துட்டு. பட்
தயவு செஞ்சு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல பால் உருளதான் செய்யும். நீங்க பங்களாதேஷ் போனீங்கனாலும் சரி, ஸ்ரீலங்கா போனீங்கனாலும் சரி, 4th 3rd டே எல்லாம் கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே திரும்ப ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பிச்சு ஒரு மாதிரி. இந்தியா எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல. இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு கிட்டத்தட்ட 4 LBW அம்பையர்ஸ் கால் தான், பெசாம போயிட்டே இருந்தாங்க. நீ ஏன் வந்து அதாவது ஜோ ரூட் வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அவர் வந்து அதாவது அம்பையர்ஸ் கால் அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அம்பையர் அவுட் கொடுக்கல, ரிவ்யூ போனா கரெக்டா அந்த லைன்ல குத்தி போய் லெக் ஸ்டம்ப்ல அடிக்கிறதும் அவருக்கு ஒரு கொரோனா ஏதோ சம்திங் ராங்குங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க வந்து கேமை விட ஒரு பெரிய ஆளோ நாங்க அடுத்த லெவலுங்க நாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ என்றதான் என்னோட ஒரு ஃபீல். பார்க்கலாம் இன்னும் ஃபர்தரா எவ்வளவு ரியாக்ட் பண்றாங்கன்னு. இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இதை வந்து ஒரு ஓரமா வச்சுட்டு இப்ப மேட்சை பத்தி கண்டிப்பா பேசணும்னா டெஃபினட்டா வந்து அப்படியே ஹேங்கிங் இன் பேலன்ஸ் தான் சொல்ல முடியும். செம்மையா வந்து அமைஞ்சிருக்கு இது Day 3 ஆக்சுவலி. ஸோ Day 5 வரைக்கும்லாம் போகாது கன்ஃபார்மா. ஸோ இந்த செஷன்ல ஒன்னு இங்கிலாந்து ஆல் அவுட், இல்ல இங்கிலாந்து இந்த செஷன் ஃபுல்லா விளாட்னாங்கன்னா இந்தியா டெஃபினட்டா அவுட். ஏன்னா இங்கிலாந்து இந்த செஷன் ஃபுல்லா ஆனா அட்லீஸ்ட் மினிமம் 80-90 ரன்ஸாவது அடிக்குமாங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அது டஃப் ஆயிடும். ஸோ அதனால பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து லாஸ்ட் செஷன் விளையாடுவாங்கன்னு. இந்தியா பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சுருட்டா பார்ப்பாங்க. ஏன்னா 200க்கு மேல அவங்க எதுவுமே சேஸ் பண்ணக்கூடாதுன்றதா அவங்களோட ஐடியா இருக்கும். ஏன்னா பிச்சு போக போக இன்னும் லோ கேப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்தியா முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 விக்கெட்டையும் சுருட்டா பார்ப்பாங்க. இங்கிலாந்து அட்லீஸ்ட் ஒரு 60-70 ரன்ஸ் ஆட் பண்ணணும்ன்றதுதான் அவங்களோட டார்கெட்டா இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி a cracker of a third session. அதுல எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அஸ்வினோட கம்பேக் பத்தி டெஃபினட்டா வந்து நிறைய பேர் வருவீங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அஸ்வின் பத்தி. ஏன்னா இது அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். அண்ட் அஸ் அன் ஆஃப் ஸ்பின்னரா பஷீர் வந்து லைன் அண்ட் லென்த் எப்படி யூஸ் பண்ணாரோ அது வந்து அஸ்வின் யூஸ் பண்ணலன்னு சொல்லி நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம். பட் அஸ்வின் இந்த இன்னிங்ஸ்ல ரொம்ப பேசிட்டீங்களா நீங்க எல்லாருமே, இப்போ காமிக்கிறேன் என்னோட வித்தியா அப்படின்றதான் அவர் காமிச்சிருக்காரு. குல்தீப்பும் பயங்கர டேஞ்சரஸா தெரியுறாரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன். ஒன்ஸ் அகைன் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட கருத்துக்களை போடுங்க. ஸோ செஷன் 3 முடிஞ்சோடனே ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம்.